எங்கடி ஓடுற? இவ கண்ணு முன்னாடி அவன் உயிரை எடுக்கிறான். உட்காருங்க சார். பிரபாவதி, நான் பேசுறது கேக்குதா உனக்கு? லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் தயாரா இருக்கா? நேயர்களுக்கு வணக்கம். பாளையங்கோட்டை நகர்ல ஹோம் மினிஸ்டர் பப்பு யாதவ் கால்ல கத்தி குத்தப்பட்ட சம்பவம் இங்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த காட்சியை நீங்க இப்போ நேரடியா பார்க்க போறீங்க. வணக்கம் மினிஸ்டர் சார். என்ன லைவ் கவரேஜா? ஆமா சார். என்ன ஃளைஓவர் ஓபனிங்கா? எதுக்குயா? என்ன உயிரை வாங்குறீங்க? சார் இப்போ நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பார்க்க போறீங்க. நேயர்களே, ஹோம் மினிஸ்டர் கால்ல கத்தி குத்தப்பட்டதனால இந்த பிரதேசம் முழுக்க ரத்தாறு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஹோம் மினிஸ்டர் கால்ல குத்தப்பட்ட கத்தியை நீங்க தெளிவா பார்க்க போறீங்க. யோ கத்தி க்ளோஸ் போடு. யோ இது முழங்காலியா? ஹோம் மினிஸ்டர் கத்திட்டு இருக்காரு. அவர் துடிக்கிறாரு. வலி தாங்க முடியாம கதறாரு. இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்களோட கருத்தை இப்ப நாம கேட்க போறோம். நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு மந்திரியோட காலை பார்த்தாலே தெரியுது. கலியுகத்துல தர்மம் ஒத்த கால்ல நடக்கும்னு சொல்லுவாங்க. இங்க இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அந்த ஒத்த கால் விஷயம் உண்மைன்னு புரியுது. அந்த குமார மந்திரி கட்டிக்கிறத பொண்ணோட போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்கம் இருந்து 10 ரவுடிங்க, இந்த பக்கம் இருந்து 10 ரவுடிங்க திபுதிபுன்னு வந்தாங்க. வந்தவங்கள குமார சும்மா கும்மு கும்முன்னு கும்மிட்டாங்க. மந்திரியும் ரவுடியா இருந்தவர் தானுங்க. மினிஸ்டர் ஃபேஸ்க்கு க்ளோஸ் வையா, க்ளோஸ் வை. அந்த பொண்ணை எடுத்துக்கிட்டு இவர் போலான்னு பார்த்தாரு. அந்த குமார சும்மா இருப்பானா? ஒரு கத்தி எடுத்து கச்சக்குன்னு மந்திரி கால்ல சொருவிட்டாங்க. கால கத்தி க்ளோஸ் வை. உண்மையிலேயே கால்ல கத்தி இருக்கிறத முதல் தடவையா வாழ்க்கையில பாக்குறேங்க. இது என்னோட அதிர்ஷ்டமா நினைக்கிறேங்க. இப்ப இவர் க்ளோஸ் வை. அவளோட எதிர்பார்த்த மருத்துவ குழு வந்தாச்சு. அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மந்திரி கால்ல குத்தி இருக்கிற கத்தி எடுக்க போறாங்களா இல்ல காலையை எடுக்க போறாங்களா? சின்ன இடைவெளிக்கு பிறகு நகருங்க. டாக்டர்களுக்கு வழி விடுங்க. சார், கத்தி ரொம்ப ஆழமா இறங்கி மந்திரி கால்ல இருக்கிற ரத்தத்தை மருத்துவர் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. டாக்டர், நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. வில் see later. கவலைப்படாதீங்க சார். கத்தி எடுத்துருவாங்க. கத்தி வரலனா காலை எடுத்துருவாங்க. யாராவது ஒரு கடப்பாரை கொண்டு வாங்க. கடப்பாரையா? ஓஹோ, நேயர்களே, இப்ப மந்திரி கடப்பாரை எடுத்துக்கிட்டு அந்த குமரனை பழி வாங்குறதுக்காக கிளம்ப போறாரு. ஐயோ, பழி வாங்குறதுக்கு இல்லைங்க, ரோட்டோட சேர்த்து காலை பேத்து எடுக்கிறதுக்கு. ஓஹோ,
நேயர்களே, நீங்க இப்போ சரித்திரம் படைக்க போற இன்னொரு சம்பவத்தை பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் பாளையங்கோட்டை நான் உங்களுக்கு சிறைச்சாலை மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இன்னையில இருந்து ஸ்டூடண்ட்ஸுக்கெல்லாம் தலைவரா விளங்குகிற அஞ்சானஞ்சன் குமரனோட சேர்ந்து மண்ணோட மண்ணா இல்ல தாரோட தாரா ஒட்டி போய் இப்ப தோண்டி எடுக்கப்படுற மந்திரி பப்பு யாதவோட காலம் சரித்திரத்துல இடம் பிடிக்க போகுது. ஆஹா, காலுனா காலு, இதுதான் காலு, கொடுத்து வச்ச காலு. இத பாக்குறதுக்கு நாமளும் கொடுத்து வச்சிருக்கணும். நேயர்களே, கத்தி எடுத்துட்டா கால் சரித்திரத்துல இடம் பிடிக்கும், காலை எடுத்துட்டா கத்தி சரித்திரத்துல இடம் பிடிக்கும். காலா கத்தியா மயிர் பூச்சரியும் இந்த சம்பவத்தின் முடிவு ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு. என்ன தலையெழுத்து மாமா இது? உன் கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவன் என் கண்ணில் சாவ காட்டிட்டான். அவனுக்கு நான் காட்டுறேன், இந்த மொக்கராசனை யாருன்னு நான் அவனுக்கு காட்டுறேன். இந்த பாம்ல அவன் பீஸ் பீஸ் ஆக போறான் பாரு, பீஸ் பீஸா. நீ ஊருக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்ட. பப்பு யாதவுக்கு நான் மட்டும்தான் இது வரைக்கும் எதிரியா இருந்தேன். இப்ப நீயும் எதிரி தான். நீ ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள நான் அவனை கோர்ட்ல கொண்டு போய் சேர்த்துருவேன். உன் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு. தாமிரபரணியை தாண்டிட்ட, இனி அந்த 7ஆம் கிளாஸையும் தாண்டிட. உடனே நம்ம பசங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு. பப்பு கால அவ்வளவுதான் இல்ல தெரியல மச்சான். மக்கராசு எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு. சீக்கிரம் வாங்க. இனி பொறுக்க முடியாது. பதவியே போனாலும் சரி, நம்ம யாருன்னு காட்டிட வேண்டியதுதான். டேய், மாப்பிள்ள மொக்கராசுவ வர சொன்னு சொல்லுங்கடா. தொடறதுக்கு முன்னாடியே வந்துட்டார் சார். எது? எங்கடா மாப்பிள்ள மொக்க கீழ் ஃப்ளோர்ல இருக்கான், சேம் ரூம்ல. குமரனை காலி பண்றதுக்கு பண்ண பாம்பு இவன் கையவே காலி பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்ல, குமரன் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற சிபிஐ கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். நாளைக்கு குமரன் கோர்ட்ல சரண்டர் ஆக போறான்னு இப்பதான் பிபி போன் பண்ணி சொன்னாரு. அப்போ மக்கராசு அப்ரூவரா மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவான். சச்சா, அந்த அளவுக்கு அவன் நினைவு வந்ததும் உங்க மச்சான் உயிருக்கு பயந்து ஒருவேளை சிபிஐ கிட்ட போட்டு கொடுத்துட்டான்னு வைங்க, இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிற நீங்க நாளைக்கு வேலூர் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பீங்க. மார்ச்சரி எங்க இருக்கு? மார்ச்சரி எதுக்கு? அவன் சாகல. கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது அந்த பக்கம் இருக்கு. எல்லாம் செட் பண்ணியாச்சு. டாக்டர்ஸ் கூட கோஆபரேட் பண்றது சொல்லிட்டாங்க. பாக்குறதுக்கு அப்படியே மொக்கராஜ் மாதிரியே இருக்கான்ல. பாடி ஷேப் கூட மொக்கராஜோட ஒத்து போயிருக்கு. பாடி மட்டும் இல்ல, பயோகிராஃபியும் ஒத்து போயிருக்கு. எல்லாம் கிளியர் தானே? வந்துடலாம்ல? ஐசி எங்க இருக்கு? அது லெஃப்ட்ல. நீ உன் மாமன் கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைக்கிற, ஆனா அவன் உன்னை பணமா பார்க்கணும்னு நினைக்கிறான்.
மொக்கராசு கிடையாது, வேற ஏதோ ஒரு அநாத பணம். வரலட்சுமி நேரம் போயிருப்பால. ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னாலே. மழை பெய்யுதுல, ட்ரெயின் டைமிங்லாம் சொல்ல முடியாது. இவனுக்கு மயக்கம் தெரியாதுல்ல? நாளைக்கு காலையில வரைக்கும் எழுந்திருக்க மாட்டான். காதலும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல, எல்லாம் போய் நான் ஒன்னும் வருத்தப்பட்டு அழல, ஏமாந்துட்டேன்னு கவலைப்படல. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போவேன்னு தான் யோசிக்கிறேன். நான் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பை நீ எனக்கு கொடுக்குறியா? மக்களை ஏமாத்துற அரசியல்வாதிகளை விரட்டுற வேலைய எனக்கும் கொஞ்சம் தரியா? இந்த வார்த்தையை பப்பு கேட்டிருக்கணும். என்ன பண்ணிடுவா? அவன் நல்லா வாங்க போறான் உன் கையால. சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டேன். வா. சார், குமரன் இன்னும் 12 மணி நேரத்துல கோர்ட்ல சரண்டர் ஆயிடுவான். அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருங்க. இத்தனை நாளா அந்த குமரனோட பிளான் என்னன்னு தெரியாதனாலதான் அவன் நம்மளோட கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருந்தான். இப்ப ரூட் கிளியரா இருக்கு. நாளைக்கு அவன் கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும். ஹைகோர்ட்டுக்கு போற எல்லா வழியும் பிளாக் பண்ணி அவனுக்கு ஸ்பாட் வைங்க. திரு பப்பு யாதவ் மீது வெடிகுண்டு வீசியதோடு அவருக்கு மனைவியாக வர இருந்தவரை மணமேடையிலிருந்து கடத்திச் சென்று பரபரப்பு ஏற்படுத்தியவரும் குற்றவாளி என கருதப்படும் கல்லூரி மாணவருமான திரு குமரன் சரணடைவதற்கு நீதிமன்றம் விதித்த கெடு இன்னும் 10 நிமிடத்தில் முடிய போகும் இந்த நேரத்தில் கோர்ட்டில் ஆஜராக வேண்டிய திரு குமரன் நமது ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறார். பரபரப்பான இந்த சூழ்நிலையில் அவருடைய கருத்துக்களை அவரே நேரில் தெரிவிக்கிறார். இதோ. கோர்ட்ல குற்றவாளி கூண்டுல நிக்க வேண்டியனா எங்க டிவி மூலமா உங்ககிட்ட பேசுறதுக்காக மன்னிச்சிருங்க யுவர் ஆனர். நான் கோர்ட்ல உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பப்பு யாதவ் என்ன கொல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கான். எந்த வகையிலையும் நியாயம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக விசாரணையை வீடியோ கான்ஃபரன்ஸ்ல நடத்தணும்னு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். ப்ரொசீட். 2001 சட்ட திருத்தத்தின்படி சிறப்பு அதிகாரத்தின் அடிப்படையில் நான் இதை அனுமதிக்கிறேன். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ஜெயில இருந்து தப்பிச்சு போய் முள்ளால தான் எடுக்கணுங்கிற தீவிரவாதியா மாறல. சரியான நேரத்துல உதவி கிடைக்காம தவிச்ச பாமர மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் நான் போராடினேன். அது மட்டும் இல்ல, நீதிமன்றத்தை மதிக்கிற இந்த நாட்டோட குடிமகனா சாட்சிகளை தேடினேன். என்ன சாட்சி? மொக்கராசு, இப்படி பண்ணிட்டியா பாபா? உன்னை உசுரா நினைச்சேன். ஆனா ஏன் உசுர எடுக்க பார்த்துட்டிய? உன்னை வேணான்னு சொன்னதுக்காக என் தங்கச்சியை உதறிட்டு வந்தன. ஆனா நீ என்ன தலைகாடி வச்சு கொள்ள பார்த்த. உனக்காக என்னவெல்லாம் பண்ணிருக்க? இந்த பசங்களை எலெக்ஷனை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக உன் மேல பாம்பு போடுற மாதிரி போட்டு உனக்கு எந்த ஆபத்தை வராம, ஆனா அந்த பழி எந்த பசங்க மேல போட்டு உள்ள தள்ளணும். உன் மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை உனக்காக ஜெயிலுக்கு போயிருக்க, தலைமறைவாயிருக்க. குமரனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் மக்களுக்கு எப்படியெல்லாம் நல்லது பண்ணாங்கங்கிறத நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன்.
அது மட்டும் இல்ல, பப்பு யாதவ் மாதிரி கொடூரமானவங்க கிட்ட இருந்து மக்களை மட்டும் இல்ல, என்ன மாதிரி ஒரு அப்பாவியும் காப்பாத்திருக்காரு. இந்த போராட்டத்துல அவங்க கூட இருக்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுறது மட்டும் இல்ல, ரொம்ப பெருமைப்படுறேன். தேர்தலின் போது நடந்த வெடிகுண்டு வழக்கில் குமரனும் அவருடைய நண்பர்களும் குற்றவாளிகள் அல்ல என்று கருதுவதோடு, இதே வழக்கில் பப்பு யாதவ் என்று அழைக்கப்படும் பாளையங்கோட்டை புருஷோத்தம யாதவ் முதல் குற்றவாளியாகவும், மொக்கை ராசு என்று அழைக்கப்படும் அம்பாசமுத்திரம் வெங்கட்ராமனை இரண்டாவது குற்றவாளியாகவும் உறுதி செய்து இவர்கள் இருவரையும் சிறையில் அடைக்குமாறு காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது. சிறையிலிருந்து தப்பித்ததும் வரலட்சுமியை கடத்தியதும் குமரன் செய்த குற்றம். இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் கொடுத்து அடுத்த விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன்.